Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா இங்கிலீஷில் இருக்க ஹெல்பிங் வேர்ப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு வேர்ப் இருக்குன்னா அது கூட ஆக்ஷன் வேர்ப் வந்து எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்றதான் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கேட்டகரியில். மேலே அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மாடல்ஸை எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஓகே, சிம்பிள் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸ் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்ட் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோனா பி ஒன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Let's get started. So before we get into today's video, I just quickly want to talk about the upcoming batch. So 3 batch நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். குரூப் செஷன்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக less than 5 people தான் இருப்பாங்க ஒரு குரூப்பில். ஓகே, ஸோ ஒரு செஷன் வந்து 1 hour இருக்கும். 10 to 11 மார்னிங், 11 to 12 மார்னிங், அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8. ஓகே, ஸோ இந்த 3 பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மார்னிங் செஷன்ஸ் வந்து Thursday, Friday, Saturday இருக்கும், 3 செஷன்ஸ் per week. அண்ட் ஈவினிங் செஷன்ஸ் வந்து Tuesday, Thursday அண்ட் Saturday இருக்கும். Tuesday, Thursday அண்ட் Saturday. ஆல்ரைட். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் மார்னிங் 10 to 11 ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச் மட்டும் அட்வான்ஸ்டு பேட்ச். ஸோ அதில் வந்து கொஞ்சம் செஷன்ஸ் தான் கிராமர், அதாவது அட்வான்ஸ்ட் கிராமர் தான் சொல்லி தருவேன். கிராமர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்பீக்கிங் செஷன்ஸ் தான் இருக்கும். யூ வில் ஹாவ் த கான்வர்சேஷன் வித் மீ அண்ட் ஆல் தீஸ் பேட்சஸ் ஆர் டேக்கன் ஒன்லி பை மீ. Alright, so if you are interested, do give me a call or text me on WhatsApp to the number that you see on the screen. Alright, now let's start today's video. ஸோ மாடல் வேர்ப்ஸை சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலாம், சிம்பிள் டென்ஸ் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளஸ் வேர்ப். ஓகே, ஸோ மாடல்ஸ்னால் நம்மளுக்கு நிறைய காமன் மாடல்ஸ் இங்கிலீஷில் இருக்குது இல்லையா? கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், மஸ்ட், இதெல்லாம் வந்து மாடல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா மாடல்ஸ்க்குமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ மாடல் ப்ளஸ் வேர்ப் சிம்பிள் ஃபார்மில். கண்டினியூஸ் ஃபார்மில் மாடல் ப்ளஸ் பி வேர்ப் ஐஎன்ஜி. ஓகே, கண்டினியூஸ் ஃபார்மில் மாடல்ஸ் என்ன மாடல் வேணாலும், கேன், குட், ஷுட், மே, மைட், எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணலாம். பி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பர்ஃபெக்ட் ஃபார்மில் மாடல்ஸ் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மாடல்ஸ் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆல்ரைட். ஸோ இதில் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மும் இருக்குது, பட் அதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி வீடியோவாக அது போடுறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போது இதை ஒன்றுத்துக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். அண்ட் நான் ஏற்கனவே மாடல் வேர்ப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். தனித்தனியாக ஒரு மாடலுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் 1 by 1 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் வீடியோ இஸ் pretty much all about the structure of models. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் கூட சிம்பிளாக வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும்னு பாருங்கள். ஐ கேன் கால் யூ டுநைட். ஸோ கேன் இஸ் த மாடல், கால் இஸ் த வேர்ப். கேன் ப்ளஸ் வேர்ப். ஓகே, மாடல் ப்ளஸ் வேர்ப். ஸோ என்னால் இன்றைக்கி நைட் உனக்கு கால் பண்ண முடியும். ஸோ கேன் சொல்லும் போது எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக கேன் கோட் பற்றியே தனியாக லெசன் இருக்குது. ஸோ லிங்க்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், we should do the project together. நம்ம ஒன்றா ப்ராஜெக்ட் செய்யணும். ஓகே, ஸோ டியூட்டி, நெசசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷுட் ப்ளஸ் வேர்ப், we should do. நெக்ஸ்ட் ஒன், யூ மே கோ. யூ மே கோ. ஸோ மேவை வந்து யூஸ்வலி கெஸ் பண்ணுறதுக்கும் பெர்மிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ மேவை வந்து பொதுவாக நம்ம இந்த பெர்மிஷன் கான்டெக்ஸ்டில் தான் யூஸ் பண்ணுவோம். யூ மே கோ அப்படின்னு சொல்லும்போது நீ போகலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஹிஸ் ஃப்ரெண்ட் மைட் அட்டெண்ட் த மீட்டிங். அவன் ஃப்ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ஓகே, மைட் யூஸ் பண்ணும்போது கெஸ்க்கு தான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட் மைட் அட்டெண்ட் த மீட்டிங். மைட் ப்ளஸ் வேர்ப், மைட் அட்டெண்ட். நெக்ஸ்ட் ஒன், he would come if you call. she could come if she is not busy. ஸோ நான் ஒரு வீடியோவில் could and would இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் இங்கேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஐகார்டில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே நம்ம கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ she would come if you call. நீ கால் பண்ணால் அவள் வரலாம், அவள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாசிபிலிட்டிஸ் மாதிரி சொல்கிறதுக்கு she would come if you call. நீ கால் பண்ணால் அவள் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். she could come if she is not busy. அவள் பிஸியாக இல்லைன்னா அவளால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, she could come, அவளால் வர முடியும் if she is not busy, அவள் பிஸியாக இல்லைனா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மாடல்ஸ் ப்ளஸ் வேர்ப்க்கான எக்ஸாம்பிள். இப்போது கண்டினியூஸ் ஃபார்மில் மாடல்ஸ் பி வேர்ப் ஐஎன்ஜி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ cannot be repeating it over and over again. ஸோ இதுக்கான அர்த்தம், நான் இதை திருப்பி திருப்பி இதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்க முடியாது, செய்து கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ பொதுவாக கேன் பி வேர்ப் ஐஎன்ஜியை நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் தான் சொல்லுவோம். பாசிட்டிவ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம்.
cannot be doing this, cannot be repeating it. Okay, அடுத்தது they could be waiting for you, they could be waiting for you. ஸோ could be verb ing. இப்போ அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு could be verb plus ing. ஓகே, they could be waiting for you. நெக்ஸ்ட் ஒன், தே மே பி அரைவிங் ஏர்லியர் தேன் வி தாட். நம்ம நினச்சதை விட அவங்க சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அவங்க வந்துட்டு இருக்க ஆக்ஷனை நம்ம கெஸ் பண்ணுறோம், இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் தே மே பி அரைவிங். ஓகே, மைட் பியும் யூஸ் பண்ணலாம். மே அண்ட் மைட்டை நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டில் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி மைட் பி வாட்சிங் த கேம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏன் ஃபோன் எடுக்கல? ஐ டோன்ட் நோ, ஹி மைட் பி வாட்சிங் த கேம் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதனால தான் அவன் ஃபோன் எடுக்கல. ஐ டோன்ட் நோ, he might be watching the game with his friends. Alright, ஸோ நான் மேபி அட்வர்பாகவும் மேபி தனித்தனி வேர்ட்ஸாகவும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணுற ஐகார்டில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் பி ஸ்டடிங் ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம் ரைட் நவ். ஸோ நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குது, இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்கணும், நாளைக்கான எக்ஸாமுக்கு நீ படித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கணும், ஸோ இது வந்து ஒரு நெசசிட்டி, இந்த விஷயம் கண்டிப்பாக இப்போ நடந்துகிட்ருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஷுட் பி verb plus ing. யூ ஷுட் பி ஸ்டடியிங். ஆல்ரைட், ஸோ அடுத்தது பாருங்கள். I'd be going out with my family this weekend. I would be going out with my family. If we don't have any meeting, I'd be going out with my family this weekend. இந்த வீக்கெண்ட் மீட்டிங் இல்லைன்னா நான் என் ஃபேமிலி கூட வெளியே போவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக பிளான் இல்லையா அது, அதனால இங்கே கண்டினியூஸில் சொல்லியிருக்கேன். I would be going out with my family. Alright, ஸோ இப்போ மாடல்ஸ் உடைய பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் மாடல்ஸ் ப்ளஸ் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறது, இல்லை நடந்திருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, ஆனால் அந்த விஷயம் நடக்கலை. ஓகே, மாடல்ஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாவே அந்த விஷயம் நடக்கலைன்னு தான் அர்த்தம். ஸோ நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், நடந்திருக்கணும், நடந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், you shouldn't have called if you wanted it to be a surprise. இது சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நீ நினச்சிருந்தேன்னா நீ கால் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், நடந்திருக்க கூடாது. you shouldn't have called if you wanted it to be a surprise. இப்போ நாட் எடுத்துகிட்டு சொல்லி பாருங்க. you should have called அப்படின்னா என்னது? நீ கால் பண்ணியிருக்கணும். ஓகே, நீ கால் பண்ணியிருக்கணும், you should have called. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். he might not have completed, that's why he didn't come. அவன் முடிக்காமல் இருந்திருப்பான், அதான் வரல. இது நம்மளுக்கு ஷுவராக தெரியல, டெஃபினட்டாக தெரியல இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம கெஸ் பண்ணுறோம், ஒரு வேளை அவன் முடிச்சிருக்க மாட்டான், அவன் முடிக்காமல் இருந்திருப்பான், அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுறோம். ஸோ இதே இங்கிலீஷில் he might not have completed, that's why he didn't come. அவன் முடிச்சிருக்க மாட்டான், அதனால தான் அவன் வரல. நெக்ஸ்ட் ஒன், I could have done it without you. I could have done அப்படின்னா நான் முடிச்சிருப்பேன். எப்படி முடிச்சிருப்பேன்னா நீ இல்லாமலே நான் முடிச்சிருப்பேன். இப்போ உங்களோட சேர்ந்து தான் நான் முடித்தேன், ஆனால் நான் சொல்கிறேன் நீ இல்லாமலே நான் இதை முடிச்சிருப்பேன். I could have done without you. ஸோ இது நீங்கள் ஒருத்தவங்களை ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெகட்டிவில் சொல்லலாம். I couldn't have done without you. நீ இல்லாமல் என்னால் இதை செஞ்சுருக்க முடியாது. I couldn't have done without you. Alright, அடுத்தது, he wouldn't have gotten the chance if you hadn't helped. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தனா அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. நீ ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த மாடல்ஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாவே நம்ம பர்டிகுலர் இங்கே என்ன ஆக்ஷன் சொல்கிறோமோ அது நடக்கலைன்னு தான் அர்த்தம். இப்போ இங்கே இவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு சொல்கிறோம், நம்ம சொல்கிற ஆக்ஷன் நடக்கலை, அப்போ அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நெகட்டிவில் சொன்னால் அந்த ஆக்ஷன் பாசிட்டிவில் நடந்திருக்கு. பாசிட்டிவில் சொன்னோன்னா he would have gotten the chance if you hadn't stopped. நீ நிறுத்தலைன்னா அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ அவனுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ மாடல்ஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே அந்த ஆக்ஷன் நடக்கலை. நெகட்டிவில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடந்திருக்கு, பாசிட்டிவில் நடந்திருக்கு. பாசிட்டிவில் சொன்னோன்னா நடக்கலைன்னு அர்த்தம். ஆல்ரைட், ஸோ இந்த 3 விதமாக நீங்கள் மாடல்ஸை இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர், கண்டிஷன் பேசிஸில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரைட், ஸோ இங்கே நான் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாடல்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த 3 ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் அவுட். அவன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? இப்போது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும். உனக்கு அடிபட்டு இருக்கலாம்.
ஸோ உனக்கு அடிபட்டிருக்கலாம் நீ ஏன் போன அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு அடிபட்டு இருக்கலாம், அப்போ உனக்கு அடிப்படலை, அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவள் விரும்பினா அவள் வரலாம். ஸோ இஃப் யூஸ் பண்ணோம். இஃப் ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அவள் விரும்பினா அவள் வரலாம். நீ அலோவ் பண்ணா, நீ அனுமதித்தால் நாங்களே செய்வோம் அப்படின்னு இருக்குது. நீ அலோவ் பண்ணா நாங்களே செய்வோம். இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆர் செல்ஃப்ஸ் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீ அலோவ் பண்ணால் நாங்களே செய்வோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நீ அலோவ் பண்ணியிருந்தா நாங்களே செஞ்சுருப்போம். ஸோ அப்போ நீ அலோவ் பண்ணல, நாங்களே செய்யலை. கரெக்டாக? ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் மாடல்ஸ் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம். லாஸ்ட் ஒன் நீ அலோவ் பண்ணியிருந்தா நாங்களே செஞ்சுருப்போம். ஆல்ரைட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் 5 questions அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.